வயசு ஒரு பொண்ணு பிறந்தா, 7 வயசு பிறந்தது ஒரு பொண்ணு, 7 வயசு ஒரு பொண்ணு பிறந்தா, 6 மாசத்துல ஒரு பொண்ணு பிறந்தா, ஒரே நாள் ஒரு பொண்ணு பிறந்தா. 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே டைமு 3 பேரும் வயசுக்கு வந்துட்டாங்க ஒரே வீட்டில். ஆமாம், 7 வயசு ஒரு பொண்ணு பிறந்தது, 6 மாசத்துல ஒரு பொண்ணு பிறந்தது, ஒரே நாள் ஒரு பொண்ணு பிறந்தது. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே டைமு ஒரே வீட்டில் வயசுக்கு வந்துட்டாங்க. அதை எதனா முடிஞ்சா முடிவீங்க, நான் முடிவு தரேன். கதை சும்மா ஜோக்கு. 7ன்றது வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். 6 மாசம் வெள்ளி. இது யோசனை பண்ணுங்க. ஒரு பழம், ஒரு பழத்துக்கு 12 கீத்து, தனித்தனியா கீத்து. ஒரு கீத்துக்கு 30 விரை. 30 விரை. அதை விடுவீங்க, இது விடுவீங்க. இது மாசம். ஒரு பொண்ணு, 6 மாசம் ஒரு பொண்ணு, ஒரே நாள் ஒரு பொண்ணு. 3 பேரும் ஒரே நாள் ஒரே வீட்டில் வயசுக்கு வந்துட்டாங்க ஒரே டைம். என்ன மரம்? ஏதோ ஒரு மரம். அதான் தமிழ்ல சொல்லுங்க. கிரகணம். அதாவது பூமி, சூரியன், சந்திரன் 3 ஒரே நேர்கோட்டில். இல்லை இல்லை, அதுவும் இல்லையா? இந்த 7 மாசம் ஒரு நாள் ஒன்று எது சம்பந்தமா வரும் அது சொல்லுங்க. மரம் வரும், மரம், கொடி வரும், கல் வரும். 7 வருஷம் ஆகும் அது வளர. மரம் மரம் வரும், கொடி வரும், கல் வரும். 7 வருஷம். அப்ப பனைமரமா? ஆஹா, கல்லினாலே கலமரம். தாத்தாவோட விடயத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையே. இது காமெடியான வீடியோ, ஜோக்கு விடுகதையா இல்ல ஜோக்கு விடுகதை? அப்ப நம்ம வேற மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப லாஜிக்கா யோசிக்க கூடாது. மரம், கல்லு, சொல்லிடுங்க, நாங்க சிரிச்சிடுறோம். சொல்லிடுங்க, ஆன்சர் சொல்லிடுங்க. மாம்பழம், வாழை எதுவா? மாம்பழம் இல்ல, பலாப்பழம் இல்ல சார். இது வந்து நான் சொல்றேன், இப்போ கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. விடிச்சிட்டா எல்லாருக்கும் சம்மதமா? சம்மதம். 7 வயசுன்றது பாக்கு, 6 மாசம்ன்றது வெத்தலை, ஒரே நாள்ன்றது சுண்ணாம்பு, கல். சரிதானா? சூப்பர். 3 சேர்த்தனாதான் வாயில போட்டா செவட்டும். ஒன்ன போட்டு ஒண்ணு விட்டியானா நாக்கு வெந்து போடும், வாய் வெந்து போடும். சரியா? சூப்பர். நீங்க எங்கன்னா போடுங்க, பெரிய பெரிய கூட்டத்தில் கூட போடுங்க. இது சிம்பிளா தான் இருக்குது. நல்லா விலாவரியா நம்ம விடுவிச்சு கொடுக்கணும். இதுக்கு ஒரு பாட்டு பாடுறேன், வீடியோ எடுத்துக்கோங்க. இல்ல செல்லுல எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன், போடுங்க, பாடுங்க. சரிதானா? சரிதான், பாடுங்க. பாட்டா? வெள்ள வெள்ளத்தாவில, வெள்ள வெள்ளத்தாவில, வெள்ளேரிக்கா வித்தாவில, வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா, ஓ அம்மம்மா வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா. வெள்ள வெள்ளத்தாவில, வெள்ளேரிக்கா வித்தாவில, வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா, ஓ அம்மம்மா வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா. பாக்கறபடி பார்த்தவள பாவக்காய வித்தவள, பாக்கறபடி பார்த்தவள பாவக்காய வித்தவள, பாக்கிருந்த கொஞ்சம் கூடம்மா, ஓ அம்மம்மா பாக்கிருந்த கொஞ்சம் கூடம்மா. பாக்கறபடி பார்த்தவள பாவக்காய வித்தவள, பாக்கிருந்த கொஞ்சம் கூடம்மா, ஓ அம்மம்மா பாக்கிருந்த கொஞ்சம் கூடம்மா. சுத்தியும் முத்தியும் பார்த்தவள சுண்டைக்காய வித்தவள, சுத்தியும் முத்தியும் பார்த்தவள சுண்டைக்காய வித்தவள, சுண்ணாம்பிந்தா கொஞ்சம் கூடம்மா, ஓ அம்மம்மா சுண்ணாம்பிந்தா கொஞ்சம் கூடம்மா.
சுத்தி முத்தியும் பார்த்தவள சுண்டைக்காய வித்தவள சுண்ணாமிந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மாம்மா சுண்ணாமிந்தா கொஞ்சம் கூடம்மா போகிறப்படி போனவளா புடலங்காய வித்தவள போகிறப்படி போனவளா புடலங்காய வித்தவளம் புகழர் இருந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மாம்மா புகழர் இருந்தா கொஞ்சம் கூடம்மா அடி போகிறப்படி போனவளா புடலங்காய வித்தவளா புகழர் இருந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மாம்மா புகழர் இருந்தா கொஞ்சம் கூடம்மா வெள்ளை வேலை தவிழ வெள்ளேரிக்கா வித்தவிழ வெள்ளை வேலை தவிழ வெள்ளேரிக்கா வித்தவிழ வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மாம்மா வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா தோம் தருகின தாம் தருகின தா சூப்பர் சூப்பர் குட் பாய்ஸ் ஐயா உங்க பேர் அப்படியே சொல்லிருங்க. உங்க பேர் அப்படியே சொல்லுங்க. ஐயாக்கண்ணு சார். ஐயாக்கண்ணு. ஐயாக்கண்ணு. சூப்பர். இது புகழ சில பேர் புகழ எப்படின்னா இது உற்பத்தியானது ஒரு நம்ம நாட்டிலே தான் நம்ம ஊர்லேயே தான் ஒரு பெண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு 70 வயசு 60 வயசு ஆயிடுச்சு. அந்த பெண்ணு என்னாச்சு கொஞ்சம் கை கால் வராது கொஞ்சம் குட்டம் பிடிச்சிக்கின்னு வெய்யாதி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மாப்பிள்ளை மேலே ஆசையாக இருக்குது. யார் போவாங்க கட்டிக்கிறதுக்கு? 70 வயசுலையா? 60 வயசு 50 வயசா கூட வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது இருக்கிறது சரியில்லை. மூஞ்சி முகம் கை காலெல்லாம் குட்டம் பிடிச்சி நிற்கிது. அதை யார் கட்டிக்குவாங்க? அதுக்கு என்ன ஆசை இருக்குது? கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாட்டில் இருக்கிறது உலகத்தில் இருக்கிறது ஆண் ஆசை பெண் ஆசை தான். அதுக்கு ஆசை இருக்குது. யாருமே கட்டிக்க முடியல. அது இருந்து இருந்து வேதனை பட்டு பட்டு செத்துருச்சு. அது என்ன பண்ண முடியும்? ஊரில் அது தானம் பண்ண முடியாது. அது ஊரில் வந்து சுடுகாட்டில் கொண்டு போய் அதை போட முடியாது நல்லபடியாக. அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஒரு காட்டு கானகத்தில் சுட்டுட்டாங்க. சுட்டுற வேலைக்கு என்னாச்சு, அது அந்த ஆத்மான்றது இந்த ஆணு மேலே ஆசை இருந்தது. அப்படியே ஒரு புகழ தலையாக உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த தண்ணி போகிற கானை ஓரம் புகழ தலை ஆயிடுச்சு. அந்த புகழத்தாளி என்னாச்சு, இந்த மாட்டுக்கார பசங்க ஆட்டுக்கார பசங்க என்னடா இவ்வளோ அழகாக இருக்குதா, இது என்ன பண்ணலாம் யோசனை பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா ஒருத்தர் சுருட்டு பண்ணான் பிடிச்சான். ஒருத்தன் பீடி இலை காட்டுங்களில் இருக்கும் அதை நல்லா தூளை பண்ணி காய் வச்சு போட்டு இழுத்தான். டேடி நான் ஆண் ஆசை பிடிச்சுன்னுக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது, என்னை தொட்டவனே நான் விடமாட்டேன். சிகரெட்டு பிடிக்கிறவன் இந்த புகழை எதுக்கு யூஸ் ஆகுதோ நான் என்னை தொட்டவனே நான் விடமாட்டேன். அவன் சாவர வழி என்ன அடிமை சொல்லிடுச்சு. அப்போ சிகரெட் இல்லைன்னா நான் சாப்பிடவே முடியலையே, ஒரு சிகரெட்டு வாங்கின்னு வரணுன்றாங்க. ஒரு பீடி வாங்கின்னு வந்தால் தான் எனக்கு சாப்பாடு இறங்குது ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது ஒரு கதை.